தமிழக அரசியல் வரலாறு இதுவரை சந்தித்திராத ஒரு இக்கட்டான சூழலில் இன்று நிற்கிறது. 234 தொகுதிகளில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. 108 இடங்களை வென்ற விஜய்க்கு காங்கிரஸ் மட்டுமே இதுவரை ஆதரவு தந்திருக்கிறது. இந்த சூழலில் ஒரு ஆச்சரியமான கேள்வி எழுகிறது. அன்று ஒடிசாவின் சிங்கம் பிஜு பட்நாயக் எதை செய்ய முயன்று தோற்றாரோ அதை இன்று விஜய் சாதிக்கப் போகிறாரா? பரம எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்க போகிறதா? தமிழகம் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க போகிறதா? பாருங்கள், பார்ப்போம். முதலில் பிஜு பட்நாயக் பற்றி பார்ப்போம். இவர் ஒடிசாவின் முன்னாள் முதல்வர் மட்டுமல்ல, இந்தியா அரசியலின் கிங் மேக்கர். இவருக்கும் தமிழக அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? 1980களில் திமுக மற்றும் அதிமுக என்ற இரு துருவங்களாக பிரிந்து கிடந்த கலைஞரையும் எம்ஜிஆரையும் ஒன்றிணைக்க பிஜு பட்நாயக் கடும் முயற்சி எடுத்தார். திராவிட சக்திகள் ஒன்றாக நின்றால்தான் டெல்லிக்கு சவால் விட முடியும் என அவர் கருதினார். ஆனால் அரசியல் சூழலால் அன்று அவரால் அந்த இருவரும் தலைவர்களையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர முடியவில்லை. அன்று அவர் கண்ட அந்த கனவு இன்று விஜய் ரூபத்தில் நனவாக போகிறதா? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் கிடைக்கவில்லை. 108 இடங்களை வைத்துள்ள விஜய்க்கு 5 இடங்களை கொண்டுள்ள காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளது. ஆனாலும் பெரும்பான்மைக்கு இன்னும் 5 இடங்கள் தேவைப்படுகின்றன. இங்கேதான் ஒரு மெகா ட்விஸ்ட் அரங்கேறுகிறது. விஜய் ஆட்சி அமைப்பதை தடுக்க பரம எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடந்துவதாக தகவல்கள் கசிகின்றன. ஒருவேளை இவர்கள் இருவரும் இணைந்தால் தமிழகத்தில் ஒரு திராவிட கூட்டணி ஆட்சி அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. சூழல் இப்படி இருக்க 3 வழிகள் மட்டுமே இப்போது உள்ளன. மற்ற சுயேட்சைகள் அல்லது சிறிய கட்சிகளை இழுத்து விஜய் எப்படியாவது ஆட்சி அமைப்பாரா? திமுக அதிமுக இணைந்து விஜயை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுமா? அல்லது யாருமே ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்தில் தமிழகம் மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்திக்குமா? என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து என்ன என்பதை அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள் நியூஸ் டைம் டிஎன் சேனலுடன். நன்றி.